மேடம் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கடந்த முறை 303, அதாவது இந்த மக்களவையில் அந்த பெரும்பான்மைக்கான 274 தாண்டி அவர்கள் ஒரு 23 தொகுதிகளுக்கு அதிகமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த முறை 3வது முறையாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் 350 தாண்டுவோம் என்று கூறுகிறார்கள். அது இப்போதைக்கு ஏனென்றால் மிகப்பெரிய கூட்டணி கட்சிகள் எதுவும் பிஜேபியுடன் இப்போது இல்லை. இந்த சூழ்நிலையில் அவர்களுடைய அந்த நம்பிக்கை பலனளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? எதிர்க்கட்சிகள் கடந்த முறையை விட இந்த தடவை கூடுதலாக இடங்களை பிடிப்பதற்கும் வெற்றியை பெறுவார்களா என்பதை தாண்டி கூடுதலாக இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்குதா நீங்க நினைக்கிறீங்க? கர்நாடகா காங்கிரஸ் ஜெயிக்கும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா பிஜேபி மிக வலுவான கட்சி, இப்போதைக்கு அவங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதையும் மீறி காங்கிரஸ் ஜெயிச்சதுனால தான் காங்கிரஸ்ல 5 மாநிலத்து மேலேயுமே நம்ம எதிர்பார்த்தோம். இல்லாட்டி காங்கிரஸ் மேல இவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டோம் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது மிராக்கல், அதாவது மக்களுக்கான எதிர்ப்பு சக்தி இப்ப பாத்தீங்கன்னா எல்லா அமைப்புகளும், தன்னால்வல் அமைப்புகள் ஆகட்டும், பெண்கள் அமைப்புகள் ஆகட்டும், ஏன்னா மதம் சார்ந்து பெண்கள் சுதந்திரமா இருக்கவே முடியாது. எந்த மதம், அது எந்த உலகத்தில் எந்த மதமா இருந்தாலும், அது ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், இல்ல கேத்தலிக் மதமா இருக்கட்டும், எந்த மதத்தின் அடிப்படையில் ஆட்சி புரிந்தாலும் அதுக்கு பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி வரவே வராது. ஏன்னா மதங்கள் அப்படிதான். மதங்கள் எப்போதுமே பெண்களை பிற்போக்குத்தனமாக நடத்தக்கூடியவைதான். அப்போ மதம் சார்ந்த ஆட்சி வரும்போது பெண்கள் அமைப்புகள் அதுக்கு எதிராக தான் இருப்பாங்க. நிறைய பெண்கள் அமைப்புகள் அதை மதம் சார்ந்த ஆட்சியை எதிர்ப்பதை நான் கவனிக்கிறேன். நிறைய அமைப்புகள் எதிர்ப்பதை நான் கவனிக்கிறேன். அதை தவிர்த்து மாநில உரிமைகளுக்கு எதிராக இவங்க செயல்படுறதுனால மாநில கட்சிகள் யாருமே இப்ப ஆதரவு கொடுக்கல. இருந்தாலும் போல் ஸ்ட்ராட்டஜில பிஜேபி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். போல் அப்படிங்கிறது வெறும் கூட்டல் கணக்கு வழக்கு தான். அதுல இங்க உணர்வுகள் தூண்டப்பட்டு உணர்வுகளை ஓட்டுகளா மாற்றுவதுங்கிறது வேற. இருந்தாலும் இந்த ஏரியால இவங்க இந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு வாங்குறது, இந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்குறது, இங்க யார் ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள், யார் இந்த மக்களுக்கு செல்வாக்கு இருக்கு, இப்படின்னு ஒவ்வொரு தகுதியிலும் இருக்கக்கூடிய கணக்கீடு செய்யப்பட்டுதான் ஒட்டுமொத்த இந்தியா. அதனாலதான் நிதிஷ்குமாரை நம்ம அங்க புறம் இங்க டிஎம்கேல 40 வேணுங்கிறதுக்காக டிஎம்கேவோட கூட்டணி வைக்கிறோம். இந்த கணக்கீடுகள் ஒட்டுமொத்த இந்தியாவோட கணக்கீடு தான். பிஜேபி வலுவாரு. தோராயமான இடங்களுக்கு இவங்க 300 கிராஸ் பண்ணுவாங்களா, இவங்க 200 கிராஸ் பண்ணுவாங்களா, அந்த இது எனக்கு டவுட் தான். ஏன்னா 10 வருடம் 3வது முறை அப்படிங்கிறது எனக்கு பெரிய டவுட் தான். அவங்க வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வந்தா நிறைய பெரிய போராட்டத்துக்கு பின்னாடிதான் வரணும். அவ்வளவு ஈஸியா விட்ட மாட்டாங்க. அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்த தடவை வருது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதுனால்தான் இப்போ ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி அவங்க ஐடி நீங்க ரொம்ப பலப்படுத்தி நிறைய ட்ரெண்டிங் பண்றது அப்படின்னு இவங்க இந்த தடவை ஏன் இவ்வளோ ஈடி அப்படின்னா பயம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலேயே ஈடி வருது அப்படின்னா பயம் தான். இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மினிஸ்டர்கள் மேல ஈடி வருது, எல்லா மாநிலத்திலயும் எல்லா மேலேயும் கேஸ் வைக்கிறாங்க அப்படின்னா பயம் அப்ப பயத்துல தோல்வியின் நிதர்சனத்தை புரிஞ்சிருக்காங்க. அதை தாண்டி வெற்றி பெறணும்ங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அப்பயே நமக்கு தெரியுது, ஓ தோத்துருவோன்னு பயம் வந்துருச்சு இல்ல அப்படின்னு. அதுதான். இந்த இந்தியா கூட்டணி பாஜக 3வது முறை ஆட்சியை பிடிப்பதை தடுக்குமா? பாரதிய ஜனதா கட்சியின் வலிமை என்ன, மக்களின் மனநிலை என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு இந்த சிறப்பு நேரலையில் நன்றி. மற்றொரு சிறப்பு நேரலையில் சந்திக்கலாம். நன்றி.